2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாமா? மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன. எனக்கு பிரியமானவர்களே, தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர்? மேன்மை மிக்கவர். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை என்ன படுத்துவார்? தைரியமா சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இங்க இருக்கிற எல்லாரும் மேன்மைக்குரியவர்கள், எல்லாரும் மதிப்புக்குரியவர்கள். என் வாழ்க்கையில் நான் இப்படி கோலையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏழ்மையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிதாபமா கையேந்தி கடைசி வர மற்றவங்க கிட்ட நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு உறுதி எடுங்க. கடவுள் தாவீதை மேன்மை மிக்கவராய் வைத்திருந்தார். தாவீதோட வாழ்க்கை ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில முடியல. ஏன்னா ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதனாலதான் தாவீது அழகாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், வாசியுங்கள் 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிங்க. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11-12 வசனம் படிங்கம்மா. ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. கைகளை தட்டுங்க பாப்போம். மேன்மை, உயர்வு, மாட்சி, வெற்றி எல்லாம் தேவனுடையது. அடுத்த வசனத்தை படிங்க. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. எல்லாம் 2 கைகளை வச்சு சொல்லுங்க. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கிற எல்லாம் தேவனே உம்முடையது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்ல நினைக்கிறீங்களோ அது எங்க இருக்கு? தெய்வத்திடத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் தெய்வத்திடத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை படிங்க. படிக்குமா? அடுத்த வசனம் 12ஆம் வசனத்தை படிங்க. செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன, நீரே எல்லாவற்றையும் ஆள்பவர். ஒருவனை உயர்த்துவது ஒருவனை தாழ்த்துவது எல்லாம் உம்மிடம் இருக்கிறது. ஒருத்தரை உயர்த்துறது யாரு? ஒருத்தனை தாழ்த்துறது யாரு? ஒருத்தனை செல்வனாக்கவும் முடியும், பரம ஏழையாவும் மாற்ற முடியும், ஆரோக்கியமா வைக்க முடியும், மரண படுகுடியில கொண்டு போய் போடவும் எல்லாம் வல்லவர் நம் தெய்வம். அதனாலதான் பாருங்க, தாவீது சொல்றாரு, இந்த உயர்வு இந்த மேன்மை எல்லாம் யாருடையது? என்னுடையதல்ல, தேவன் நமக்கு தருவது, தேவன் எனக்கு தருவது. அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிமா. தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை குறிப்பேட்டிலும் பைபிள் சொல்லுகிறது. அவரை பற்றி உள்ள காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படி முடிச்சார் வாழ்க்கையை? மேன்மையாய் முடித்தார். அவர் உயர்வாக முடித்தார். அவர் ஆசீர்வாதத்தோடு முடித்தார். இன்னைக்கு இங்க இருக்கிற யாராவது கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு வந்திருக்கீங்களா? என் வாழ்க்கையில உயர்வு இல்லைன்னு வந்திருக்கீங்களா? என் பிள்ளைகளுக்கு எடுக்கிறதெல்லாம் தோல்வின்னு வந்திருக்கீங்களா? ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாம் நஷ்டப்பட்டு இழந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று,
கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9819188201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.